Taste the Daily. அதிமுக உட்பட பல்வேறு எதிர்க்கட்சிகள் கள்ளக்குறிச்சி மரணத்திற்கு சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்டும் அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்ற பல்வேறு எதிர்க்கட்சிகள் கள்ளக்குறிச்சி மரணத்திற்கு சிபிஐ விசாரணை வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டது. இந்த விடியா திமுக அரசு கள்ளக்குறிச்சி மரணத்திற்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தினோம். அதோடு இந்த அரசு மெத்தனமாக இருந்த காரணத்தினாலும் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணத்திற்கு உரிய நடவடிக்கை எடுக்க தவறிய காரணத்தினாலும் சிபிஐ விசாரிக்க எவ்வித நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் சென்னையிலே அதிமுக சார்பாக உண்ணாவிரதம் நாங்கள் மேற்கொண்டோம். சாத்தான்குளம் தந்தை மகன் உயிரிழப்பு விவகாரத்தில் சிபிஐ விசாரணை அமைக்கப்படவில்லை என தவறான தகவல் பரப்பப்படுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. சாத்தான்குளம் சம்பவத்தில் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டது அம்மாவின் அரசு என்றும் கழக பொதுச் செயலாளர் பேட்டி. ஆக இன்றைய முதலமைச்சர் என்று சொல்கிறார், அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது சாத்தான்குளத்தை பற்றி பேசினார். சாத்தான்குளம் எங்களை பொறுத்த வரைக்கும் அதில் உண்மை குற்றவாளி தண்டிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் சாத்தான்குளத்தில் நடைபெற்ற சம்பவத்திற்கு சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டது அம்மாவுடைய அரசாங்கம். இன்றைய தினம் இவ்வளவு விலை மதிக்க முடியாத உயிர்கள் பறிகொடுத்த பிறகும் இன்னும் விடியா திமுக முதலமைச்சர் அடம்பிடித்துக் கொண்டு இன்றைக்கு சிபிசிஐடி தான் விசாரிக்கப்படும், சிபிஐ விசாரிக்க மறுக்கின்றார். இந்தியாவில் பல மொழிகள் உள்ளன என்றும் இந்தி மொழியில் சட்ட திருத்தம் செய்தால் பலருக்கு புரியாது, ஆங்கிலத்தில் இருந்தால்தான் பொதுவாக இருக்கும் என அதிமுக பொதுச் செயலாளர் பேட்டி. இந்த திட்டம் இது நடைமுறையில் இருக்கிற திட்டம். இந்த சட்டம் அன்றாட பல குற்றங்கள் நடக்குது. அந்த குற்றத்தில் இந்த வழக்குகள் அடிப்படையில் தான் பதிவு செய்ய முடியும். இது ஏற்கனவே பல வழக்குகள் நிலுவையில் இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதனுடைய பெயரை ஆங்கிலத்தில் இட வேண்டும். இந்த பெயர்களை ஆங்கிலத்தில் சொன்னதான் சரியா இருக்கு. ஏன்னா நம்முடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு பல்வேறு மொழிகள் பேசுகின்ற மாநிலம், எல்லாத்துக்கும் பொதுவானது ஆங்கிலம். அதனால தான் நாங்கள் சுட்டி காட்டியிருக்கிறோம். அதிமுக ஆட்சியில் 20 நாட்களுக்கு மேலாக நாடாளுமன்றத்தை முடக்கி காவிரி தீர்ப்பு பெற்றதாக கழக பொதுச் செயலாளர் பெருமிதம். திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளை சேர்ந்த 40 எம்பிக்கள் நாடாளுமன்றத்தை முடக்கி நீட் தேர்வு ரத்து செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என அறிவுரை. எங்களுடைய நாடாளுமன்ற 37 பேர் தொடர்ந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பை அமுல்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து 22 நாட்கள் அவையை ஒத்திவைக்கின்ற அளவிற்கு அழுத்தம் கொடுத்தோம். அதனால காவிரி மேலாண்மை ஆணையம், காவிரி நீர்முறைப்படுத்த குழு 2 அமைக்கப்பட்டாங்க. இது அதிமுக சாதனை. மக்களுடைய பிரச்சனையை எந்த இடத்துல எடுத்து வைக்கணுமோ அந்த இடத்துல எடுத்து வைத்து அதை தீர்வு காண்பதற்கு அதிமுக முயற்சி செஞ்சு அதை சாய்த்தோம். ஆனால் இன்றைய நிலை என்ன? 2019 38 நாடாளுமன்ற திமுக கூட்டணி வெற்றிடுது. 5 ஆண்டு காலம் என்ன செஞ்சாங்க? நீட் தேர்வு இங்க பேசி என்ன பிரயோஜனம்? நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்கணும், நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுக்கணும். அப்படி கொடுத்தால்தான் இந்த நீட் தேர்வுக்கு பரிகாரம் கிடைக்கும். அது இப்பொழுது 40 பாண்டிச்சேரி சேர்த்து 40 ஜெயிச்சிருக்காங்க கூட்டணி. இந்த 40 நாடாளுமன்றம் நீட் தேர்வை ரத்து செய்ய நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து குரல் கொடுத்து இன்றைக்கு இந்திய கூட்டணியில் கிட்டத்தட்ட 234 பேர் வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்க கூட்டணியில் அவருடைய துணை கொண்டு நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு என்ன முயற்சி எடுப்பான்னு பார்க்கணும். நெல்லை அரசு பள்ளி மாணவர்களிடையே சாதி ரீதியான பிரச்சனையால் 2 மாணவர்கள் காயமடைந்த செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. விடியா அரசை கண்டித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிக்கை. சமூக நீதி என்று மேடையில் மட்டும் பேசும் ஸ்டாலின் தலைமையிலான விடியா ஆட்சியில் தொடரும் சாதி ரீதியான மோதல்கள்.
பள்ளிகளிலேயே இதுபோன்ற சம்பவம் நிகழ்வது கவலையளிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். சமத்துவம் பேசும் கல்வியின் உறைவிடமாம் பள்ளிகளில் சாதி, மதம் உள்ளிட்ட பிரிவினைவாதத்திற்கு இடமில்லை என்பதை உறுதி செய்க. விடிய அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். வெற்று விளம்பர வார்த்தைகளை கூறுவதை விடுத்து பள்ளிகளில் சாதி பிரிவினைகளை ஒழிக்க ஆக்கப்பூர்வ நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். மாணவர்களுக்கு சமத்துவ எண்ணங்களை போதிக்குமாறும் அதிமுக பொதுச் செயலாளர் பொம்மை முதல்வருக்கு அறிவுரை. விழுப்புரம் மாவட்டம் டி. குமாரமங்கலத்தில் கள்ளச்சாராயம் குடித்து மேலும் 2 மருத்துவமனையில் அனுமதி. கள்ளச்சாராயம் விற்கும் வீடியோ வெளியாகியுள்ள நிலையில் மாவட்ட காவல்துறை முற்றிலும் செயலிழந்து போயுள்ளதா என பொதுமக்கள் கேள்வி. சரி, அப்புறம் ஏன் வேலை முடிஞ்சு போச்சு? அதனால ஏன் இப்ப சரி அதெல்லாம் விடு. இதோட அடுத்த டைம் வல்லூரம் போய் வந்தீங்க ஏதாவது இதே மாதிரி கலவரம்னு பார்த்தா போலீஸ்காரன் ஊர்லயே இருக்கக்கூடாது. பொய்யா சொல்றாங்க தவிர கொடுப்பா. வந்தான் 2 ஆபாச வீடியோ 4 ஆடியோ ரிலீஸ் பண்ணான், கோடியாய் பணம் சுருட்டினான், லண்டன்ல செட்டில் ஆகிறான் என எக்ஸ் வலைதளத்தில் ட்ரெண்ட் ஆகும் தகவல். யார் அந்த பலே ஆசாமி என கேள்வி எழுப்பும் தமிழக மக்கள். தென்சென்னை மேற்கு மாவட்ட பாஜக தலைவர் காளிதாஸ் நடத்தி வரும் மக்கள் மருந்தகத்தில் சிக்கிய போதை மாத்திரைகள். பிரதமர் மற்றும் அண்ணாமலையுடன் நெருக்கம் என கூறி போதை மருந்து விற்றதாக பரவும் தகவலால் பாஜகவினர் அதிர்ச்சி. கோவை திமுக மேயர் கல்பனா ஆனந்த்குமார் பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாக உலாவரும் தகவல். பொம்மை முதல்வர் ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் ஆட்சியும் இல்லை, கட்சியும் இல்லை என மக்கள் கிண்டல். சிதம்பரம் அருகே அரசு பள்ளியில் மதிய உணவு சாப்பிட்ட 50க்கும் மேற்பட்ட குழந்தைகள் வயிற்று வலி மற்றும் மயக்கம் காரணமாக மருத்துவமனையில் அனுமதி. பூரான் கிடந்த உணவை சாப்பிட்டதால் விபரீதம். ஸ்ரீபெரும்புதூர் அருகே மத்திய அரசுக்கு சொந்தமான கல்வி நிறுவனத்தில் மதிய உணவு சாப்பிட்ட மாணவர்களுக்கு வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு. உடல்நலம் பாதிக்கப்பட்ட 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஸ்ரீபெரும்புதூர் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் அனுமதி. சிறையில் இருந்து ஒரு கைதி போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு இருப்பது சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டின் புதிய உச்சம் என அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். கடைசி துளி போதைப்பொருள் ஒழியும் வரை அதிமுகவின் குரல் ஒலித்துக் கொண்டே இருக்கும் என்றும் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே. பழனிசாமி திட்டவட்டம். சென்னையில் இருந்து இலங்கைக்கு 1.47 கிலோ மெத்தபெட்டமைன் போதைப்பொருள் கடத்தியுள்ளதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்க எவ்வித நடவடிக்கையும் எடுக்காத முதலமைச்சருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கடும் கண்டனம். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே ஆந்திர மாநிலத்தில் இருந்து கடத்தி வரப்பட்ட 2 கிலோ கஞ்சா சிக்கியது. விடிய ஆட்சியில் தமிழகம் கஞ்சா பொருட்களின் கூடாரமாக மாறி வருகிறதா என மக்கள் கேள்வி. தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டை அருகே கஞ்சா 1 கிலோ 200 கிராம் கஞ்சா பறிமுதல். திறனற்ற விடியா திமுக அரசு கஞ்சா புழக்கத்தை கட்டுப்படுத்த முடியாமல் திணறி வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் அரசு பேருந்தில் கடத்திச் செல்லப்பட்ட 3 கிலோ கஞ்சா சிக்கியது. விடியா திமுக ஆட்சியில் கஞ்சா புழக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் பெற்றோர் கவலை. திருப்பூரில் ஓடும் ரயிலில் தங்க வியாபாரியிடம் இருந்து 1/2 கிலோ தங்கம் மற்றும் 10 லட்சம் பணம் கொள்ளை. தமிழகத்தில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் வடமாநில கொள்ளையர்களை தடுக்க விடியா திமுக அரசுக்கு வலியுறுத்தல். திண்டுக்கல்லில் பட்டா மாறுதலுக்கு லஞ்சம் பெற்ற சர்வேயர் மற்றும் இடைத்தரகர் சிக்கினர்.
விடிய ஆட்சியில் லஞ்சம் தலைவிரித்தாடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தமிழகம் மற்றும் புதுவையில் இடி மின்னலுடன் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். L1 புள்ளியை சுற்றி தனது முதல் ஒளிவட்ட சுற்றுப்பாதையை ஆதித்யா L1 விண்கலம் நிறைவு செய்ததாக இஸ்ரோ தகவல். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் முதலாக சூரியனை ஆய்வு செய்வதற்காக அனுப்பப்பட்டது குறிப்பிடத்தக்கது. திமுக அரசின் கள்ளச்சாராய விற்பனையால் தான் கள்ளக்குறிச்சியில் 63க்கும் மேற்பட்ட தலித் மக்கள் உயிரிழந்துள்ளதாக மாநிலங்களவையில் அதிமுக MP தம்பிதுரை குற்றச்சாட்டு. கள்ளச்சாராய மரணம் குறித்து CBI விசாரணை நடத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தல். குஜராத்தின் கட்ச் மாவட்டத்தில் மது கடத்தல்காரர்களுக்கு உதவிய பெண் CID அதிகாரி உட்பட 2 கைது. காந்தி தேசம் என கூறி வரும் குஜராத் மாடலில் காவல் அதிகாரிகளே மதுவை கடத்தி வரும் அவலம். கஞ்சா, மெத்தமெட்டமைன் உள்ளிட்ட போதைப் பொருட்களை கடத்துவதில் சரிசமமாக போட்டி போடும் குஜராத் மற்றும் திராவிட மாடல் அரசுகள் மக்களின் வாழ்வாதாரத்தை நாசம் செய்வதில் இருவருக்கும் வித்தியாசமே இல்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. நாடு முழுவதும் கார் விற்பனை மந்தமான நிலையில் டாடா மோட்டார்ஸ் ஜூன் மாதத்தில் 8% வீழ்ச்சி. மே மாதத்தை காட்டிலும் விற்பனை கடுமையாக குறைந்துவிட்டதாக அதிர்ச்சி தகவல். இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு முகமையின் துணை ஆலோசகராக TV ரவிச்சந்திரன் நியமனம். மத்திய பணியாளர் நல அமைச்சகம் உத்தரவு. ஏலத்திற்கு வரும் தங்கம் மற்றும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட நெப்போலியன் கைத்துப்பாக்கிகள் சுமார் 13,50,00,000 வரை விலை போகும் என எதிர்பார்ப்பு. சரக்கு மற்றும் சேவை வரி வசூல் 1.74 லட்சம் கோடியை எட்டியுள்ளது. முந்தைய ஆண்டை விட 7.7% அதிகரித்து நடப்பு நிதியாண்டின் மொத்த வசூல் 5.57 லட்சம் கோடி ரூபாயாக உயர்வு.